வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா 5, 7, 9 பார்வை, குருவுடைய பார்வை 3 பார்வையுமே உங்களை தாண்டி தான் போகுது. உங்களுக்கு பின்னாடிலாம் விழுகவே கிடையாது. அப்போது 5ஆம் பார்வையாக விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கு 7ம் சனி பகவானுடைய 9ஆம் பார்வையாக அவங்களுக்கு வந்து 5, இப்படி உங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு வெற்றி. விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க தான் ஒரு அரசியலில் ஜெயிக்க முடியும். அரசியல் இருக்கவங்க கூட முக்கால்வாசி பேர் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியாக தான் இருப்பாங்க. அப்போது ஒரு அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தை தனக்குள்ளே வச்சுக்கக்கூடியது வந்து விருச்சிகம். மறைவிடமான மறைப்பு, அவங்கக்கிட்ட இருக்கிற எந்த விஷயம் வெளியில் வரவே வராது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. சித்திரைக்குள்ளே எதையாவது ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் சாதிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம், தாய் தந்தையரின் வழிபாடு. உங்களுடைய தாயை நீங்கள் ரொம்ப நல்லா வழிபட்டு அவங்களுக்கு நீங்கள் பாத பூஜை கூட நீங்கள் பண்ணலாம். மென்மேலும் உயரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பைரவி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன், பைரவியும் கருமாரி அம்மனும் நீங்கள் வந்து வாயில் சொல்லி வந்தாவே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு இருந்தவங்க எல்லாமே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக இந்த வருஷம் தெரிஞ்சிடும். உங்களுடைய பிப்ரவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத ஒரு காலம். குருவுடைய பார்வையிலேயே நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுபிக்ஷம் எல்லாமே ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா துளசி மாலையை அடிக்கடி ஏதாவது அம்மனுக்கு, பெருமாளுக்கு மட்டும் இல்லை அம்மனுக்கும் நீங்கள் போடுறது வந்து நல்ல ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணும்.